டிஎம்கே ஏடிஎம்கே சேர பார்த்துச்சு, அவங்க 2 பேர் சேர்ந்து கூட்டணி அமைக்க பார்த்தாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து திருமாவளவனை முதலமைச்சராக பார்த்தாங்கன்னு என்னென்னமோ கதை சொல்கிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணுறது ஒன்றும் நமக்குலாம் ஒன்றும் பெரிய கவலை தரக்கூடிய விஷயம் இல்லை. அவர் ஒன்றும் பெரிய புனிதர்லாம் கிடையாது. அவர் மேலே சொத்து குழப்பு வழக்கு இருக்கு, கவர்னர்கிட்ட அவர் ஃபைல் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், இப்போ தமிழக அரசியலில் பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாளுக்கு நாள் அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்கள்லாம் தாவேக்கால இணைகிறாங்க. ஆதவர்ஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 90% அதிமுகவினர் எங்கள் பக்கம் தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால் இந்த மாற்றம் நடக்குது? உண்மையிலே எடப்பாடி மேலே இருந்த அதிருப்தியா, இல்லை எம்எல்ஏக்களோ இல்லை முன்னாள் அமைச்சர்களோ விலை போய் விட்டார்களா? இல்லை, எடப்பாடி மேலே உள்ள அதிருப்தி அப்படின்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எடப்பாடி அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா கதை. ஏன்னா ஏற்கனவே 10 முறை அவர் தோத்துருக்காரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து தாவேக்கா ஆட்சி அமைக்க பார்த்தாங்க. அதனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நாங்கள், அதனால் எங்களால் இதை ஜீர்ணிக்க முடியலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. திமுகவிலிருந்து பல பேர் அஇஅதிமுகவில் அமைச்சராகிருக்காங்க. அஇஅதிமுகலேருந்து பல பேர் போய் திமுகவில் இன்றைக்கி மேலிடத்துக்கு போயிருக்காங்க. அதில் எந்த மாற்றும் கிடையாது. அதாவது 2 துருவங்களான கட்சி சேர்ந்து இங்கே ஆட்சி அமைக்க போகுது, தாவேக்கா ஆட்சி அமராமல் அவங்க அமைக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது காமெடியாக இருக்குது. ஏன் அப்படின்னா 2 கட்சியுமே ஒரே சித்தாந்தத்தை நோக்கி நகர்ற கட்சி தான். 5 கொள்கைகளில் 2 கட்சியுமே ஒன்றா தான் இருக்கும். பெண்கள் பாதுகாப்போடு, சமூக நீதியாகட்டும், அப்புறம் விவசாயிகளுடைய பிரச்சனைகளாகட்டும், இப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டே போகலாம். எம்ஜிஆரே அவர்கள் சொல்லியிருக்காரு, திராவிட சித்தாந்தத்தில் 2 கட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே சித்தாந்தத்தை நோக்கி தான் பயன்படுது. ஆனால் என்னென்னா, கருத்து வேட்பாடு எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஏற்படுத்தின் விளைவாக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி வைக்கப்பட்டது சொல்லி எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு. இவங்க போகிறது சும்மா ஏதோ சொல்லிட்டு போகணுமே அப்படின்ட்டு சும்மா அடிச்சு விட்டு போடுறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் திமுக அஇஅதிமுகவும் சேர்ந்து இங்கே ஆட்சி அமைச்சா என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா மாயாவதியும் அகிலேஷும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலையா யூபியில், நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாதும் சேர்த்து ஆட்சி அமைக்கலையா, அந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்கிறாங்க. அது தனிக்கதை. இங்கே இருக்கவங்க ஏன் போகிறாங்க அப்படின்னா, விஜய் தன்னை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடுவார்னு அவங்க நம்புகிறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய லஞ்ச வழக்கில் இருந்து பாதுகாத்து கொள்ளவும், தன்னுடைய சொத்து சோகங்களை இழக்காமல் இருக்கிறதுக்கும், தான் தொடர்ந்து தன்னுடைய தொழில் நிறுவனங்களை நடத்துவதற்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன் பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்கலாம். கடந்த 5 வருடமாக திமுக தானே ஆளுச்சு, அப்போல்லாம் பிரச்சனை இல்லையா? திமுக ஆண்டாலும் திமுகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் மினிஸ்டர்ஸ்குள்ள ஒரு மியூச்சுவல் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திமுக தேர்தல் மேனிஃபெஸ்டோன்னு சொன்னாங்க, ஊழல் வழக்கு செஞ்சவங்க எல்லாரையும் நாங்கள் தண்டிப்போம் சொன்னாங்களா இல்லையா? எதனா ஒரு கவுன்சிலர் நாச்சு கூட அவங்க அரெஸ்ட் பண்ணி திமுக ஜெயிலில் போட்டாங்களா? வேலுமணி அவர்கள் மேல் லஞ்ச ஒழிப்புத்துறை எத்தனை வாட்டி ரைடு பண்ணாங்க? இதில் ஒரு சூட்சம் இருக்குங்க, நிறைய பேருக்கு தெரியல. இதை தாவேக்கா யூஸ் பண்ணி இன்டைரக்டா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பயமுறுத்தி தன் வசம் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, லஞ்சம் ஒழிப்புத்துறை ஒரு சட்டசபை உறுப்பினரோட நாடாளுமன்ற உறுப்பினரோட போயிட்டு நீங்கள் ரைடு பண்ணோம் அப்படின்னா நேரடியாக ரைடு பண்ணலாம். அதுக்கான ஆர்டரை வாங்கிட்டு ரைட் பண்ணலாம். அவரை நீங்கள் விசாரிக்கணும்னா சம்மன் கொடுத்துட்டு தான் வரணும். எப்பா நீங்கள் லஞ்சம் வாங்கிக்கேன்னு வந்திருக்கு, சொத்து கொழுப்பு அதிகமாக வந்திருக்கு, இந்தாங்க சம்மனு, இத்தனை மணிக்கு இந்த இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸில் நீங்கள் ஆஜராகுங்க. அரெஸ்ட் பண்ணவே முடியாது. வேலுமணிக்கெலாம் அப்படி கொடுத்தது தான், அரெஸ்ட் பண்ண முடியாது அவங்களால. ஆனால் இன்னைக்கு தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையை தூக்கி அப்படியே ஓரம் வச்சுட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையை அவங்க யூஸ் செய்யலாம். அதனால தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தலைவராக டிஎம்கேல தாவேக்காவுக்கு எதிராக செயல்பட்ட சென்னை மாநகர கமிஷனர் அருணை போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், என்னடா அது அருணை தூக்கி போட்டிருக்காங்கன்னு எல்லாம் இங்கே ஆச்சரியப்பட்டாங்க. அவர் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாட்டுடைய டிஜிபியாக இருக்கார். ரைட்டா? இது ஒரு கதை. அப்போ எந்த அஸ்திரத்தை தாவேக்கா யூஸ் பண்ணுறாங்கன்னா, மத்திய குற்றப்பிரிவு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த மத்திய குற்றப்பிரிவுன்றதை வச்சு யூஸ் பண்ணி, இந்த மத்திய குற்றப்பிரிவு உள்ளே வந்தால் சம்மன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் மேலே சொத்து குவிப்பு அதிகமாக வந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, தயவுசெய்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொன்னால் அப்படியே ஆஃபீஸில் போய் உட்கார வச்சு அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ரிமாண்ட் பண்ணுறதுக்கான முழு பவரும் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் தான் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரனுக்கு சமன் கொடுத்து இன்றைக்கி அலைஞ்சிட்டு இருக்கார். அவர் நேரடியான சாட்சியங்கள் இல்லை, அதனால் அவருக்கு இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கார். ஆனால் தாவேக்கா அரசாங்கம் ஒருத்தரை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணால் லஞ்ச ஒழிப்புத்துறையை தூக்கி ஓரம் கட்டிட்டு மத்திய குற்றப்பிரிவு போலீஸாரை வச்சா நேரடியாக கைது பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா,
10 லட்சம் மேல உள்ள கேஸ்ல சென்னை போலீஸாருக்கு பவர் கிடையாது, உங்களுக்கே தெரியும். இடி உள்ள வந்துடும். இடிக்கு எப்படி வந்து எந்த ஒரு நோட்டீஸ் இல்லாம அரெஸ்ட் பண்றதுக்கு அந்நிய செலவணிகள் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக பவரை வச்சு எப்படி அரெஸ்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி மத்திய குற்றப்பிரிவு போலீஸாருக்கு அந்த பவர்ஸ் இருக்கு. இதனால் வரையும் திமுக அந்த பவரை யூஸ் பண்ணாம அந்த போலீஸாரை சும்மா வச்சிருந்தாங்க. தாவேகா வந்த உடனே உடற ரைடு அரெஸ்ட் பண்றது எல்லாமே மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் வச்சு தான் பண்றாங்க. இந்த மாதிரி எதனா பண்ணி நம்மளுடைய சொத்துக்கள் வந்து ஆவணப்படுத்தப்படுமா, நம்ம வந்து மாட்டிப்போமா, நம்மளுடைய தொழில் நடக்க முடியாம முடக்கப்படுமான்ற பயத்துல கூட பாதி பேர் போறதா சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, சித்தாந்த வழியால் வந்து இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒரு அரசியல் பார்வையாளராக நான் எப்படி பார்க்கணும்னா, ரெண்டுமே ஒரே சித்தாந்தத்தை நோக்கி இருக்க கட்சி தான். அவங்க கடவுள் மறுப்பில் இருப்பாங்க. இவர் வந்து எம்ஜிஆரே மூகாம்பிகை கோயில் போய் கடவுள் ஏற்கும் கொள்கையில் வந்துடுவாங்க. ஜெயலலிதாமா எல்லா கோயிலுக்கும் போனாங்க, உங்களுக்கே தெரியும். 2 பேருமே வந்து காமராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஊர்ன மட்டங்கி தான். ஆனால் சித்தாந்த ரீதியாக அவங்க அதில் தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சிது. டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே போகிறதும் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போகிறதும் ஒரு கம்ஃபர்ட்டாகவே இருந்தாங்க. இன்றைக்கு இந்த சித்தாந்தத்தை முழுமையாக குழி தோண்டி புதைத்து விட்டு சித்தாந்தமே இல்லாத தாவேக்காக போய் இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? தாவேக்காக என்ன சித்தாந்தம்னு கேட்டால், சித்தாந்தமே இல்லாததான் எங்கள் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்கையே இல்லாததான் எங்கள் கொள்கை, அதான் தாவேக்கா கொள்கை. ஏன்னா இப்போ போய் கேளுங்க, தாவேக்கா ஆதவ அர்ஜுனாவுக்கு கூட இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் உங்கள் சித்தாந்தம் என்ன சார், உங்கள் கொள்கை என்ன சார், உங்கள் கோட்பாடு என்ன சார், நீங்கள் எதை நோக்கி சார் நகர்றீங்க, என்ன சார் மக்களுக்கு செய்ய விரும்புகிறீங்க, என்ன சார் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க, எதை மூலம் மக்களை திசை திருப்ப விரும்புகிறீங்க, என்ன சொல்லி மக்களை திருத்த விரும்புகிறீங்க கேட்டால் எதுவுமே பண்ணல, எங்கிட்ட ஆட்சி கொடுத்துட்டாங்க, நாங்கள் பாட்டு நடத்திட்டு இருக்கோம். அதுதான் நான் சொன்னதை நினைவிட்டு விரும்புகிறேன். கொள்கையே இல்லாத ஒரு கொள்கையும் சித்தாந்தமே இல்லாத ஒரு சித்தாந்தத்தை நோக்கி தான் தாவேகா நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் ஒரு கட்சியில் பிரயாணப்பட்டால் அந்த சித்தாந்த தடத்தை மாறி வேறு ஒரு இதுக்கு அவன் போக மாட்டான். இப்போ எங்களை மாதிரி பாஜகவில் இருக்கவங்களாம் நாங்களாம் நல்லதோ கெட்டதோ அந்த சித்தாந்தத்தை அடிப்படையில் கட்சியில் இருக்கோம். நீங்கள் யார் எங்களை கூப்பிட்டாலும் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து தலைவர்களை பார்த்து நாங்கள் இல்லை, கொள்கைகளை பார்த்தும் சித்தாந்தத்தை பார்த்தும் இந்துத்துவாவை பார்த்தும் தத்துவங்களை பார்த்து நாங்கள் அந்த கட்சியில் இருக்கோம். தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், நேஷனல் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட், இதான் மோடிஜி அவர்கள் சொல்லுவார். நேஷன் ஃபர்ஸ்ட், என் தாய் திருநாடு தான் முதல்ல முக்கியம், என்னுடைய தாய் பாரத மாதா தான் என்னுடைய முதல் முக்கியம். தேசியமும் தெய்வமும் இரு கண்கள்ன்ற சித்தாந்தத்தை நோக்கி நகர்றவங்க. அந்த சித்தாந்தத்தில் உள்ள நீங்கள் போய் பிரயாணப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் ஆணை ஆக்குறேன், குதிரை ஆக்குறேன், உங்களுக்கு கவுன்சிலர் ஆக்குறேன், மேயர் ஆக்குறேன், முதலமைச்சர் ஆக்குறேன், எம்பி ஆக்குறேன்னு எவன் சொன்னாலும் இங்கிருந்து அங்கு போக மாட்டார்கள். அப்போ பதவி சுகத்துக்காக நீங்கள் எல்லாம் போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டிஎம்கே ஏடிஎம்கே சேர பார்த்துச்சு, அவங்க 2 பேர் சேர்ந்து கூட்டணி அமைக்க பார்த்தாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து திருமாவளவனை முதலமைச்சராக பார்த்தாங்கன்னு என்னென்னமோ கதை சொல்கிறாங்க. போனவர் போகட்டும், இருப்பவர் இருக்கட்டும், துரோகிகள் எல்லாம் போய்விட்டார்னு எடப்பாடி சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு நம்ம ரெக்வஸ்ட்டாக நம்ம எல்லாரும் என்ன கேட்குறோன்னா, கட்சியிலிருந்து ஒருத்தர் போனாலும் அது அந்த கட்சிக்கு இழப்பு தானே. நீங்கள் ஒரு ஓட்டில் தானே பெரிய கருப்பு தோத்தாரு திருப்பத்தூரில். நீங்கள் 900 ஓட்டில் ஜெயிச்சவன் 2000 ஓட்டில் ஜெயிச்சவனே கிட்டத்தட்ட 30-40 பேர் இருக்காங்களே இல்லையா தமிழ்நாட்டில். தீன்தயாள் உபாத்யாயோட மனித நேயம் அப்படின்னு நூலில் வரக்கூடிய அந்த கோட்பாடில் நோக்கி தான் நம்ம நகர்றோம். அதை நோக்கி நம்ம அதை தாண்டி நம்ம வெறிய எங்கேயும் சிந்திக்க மாட்டோம். அப்போ எங்கிருந்தும் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகுவவர்கள் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்கும் அவங்களுடைய கல்லூரிகளை பாதுகாப்பதற்கும் அவருடைய தொழில் வளமாக இருப்பதற்காக தான் போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போது எதிர்க்கு தரப்புலாம் என்ன வாதங்கள் வைக்கிறாங்கன்னா, நேத்தி வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கரூர் சம்பவங்களில் வந்து கரூர் போலீஸையும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினையும் தொடர்பு படுத்தி பேசினார், அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதாவது நேற்றே ஆதவ அர்ஜுனா ஒரு வாய்ஸ் விட்டார். என்னன்னா, இந்த 41 பேர் செத்து போன கணக்கு உங்களுக்கு பாக்கி இருக்கு, அதை நாங்கள் விடமாட்டோம், செத்தவனுடைய ஆவி வந்து பதில் சொல்கிறவரையும் விடமாட்டோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொன்ன 24 ஹவர்ஸில் இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணுறது ஒன்றும் நமக்குலாம் ஒன்றும் பெரிய கவலை தரக்கூடிய விஷயம் இல்லை. அவர் ஒன்றும் பெரிய புனிதர்லாம் கிடையாது. அவர் மேலே சொத்து குழப்பு வழக்கு இருக்குது, கவர்னர்கிட்ட அவர் ஃபைல் இருக்குது. நீங்கள் வந்து இப்போனாச்சும் வந்து அவதூறு வழக்கில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கவர்னர்கிட்ட 2 ஃபைல் இருக்குது. ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்து குழப்பு, இன்னொன்று செந்தில் பாலாஜி ஃபைல். இது 2மே கவர்னர் கண்ணை அப்படி அசைச்சாருன்னா மறுநாளே கேஸு செம்ம ஸ்பீடாக போகும். அதெல்லாம் பண்ண வேண்டியதான், அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னா, விஜய் சார் நம்ம கரூர் உள்ள நுழையிறப்ப 41 பேருக்கு வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய 41 பேருக்கும் கவர்மெண்ட் வேலையை கையில் கொடுக்குறப்ப கரூரே கிளீனாக இருக்கணும். எப்படி கிளீனாக இருக்கணும்? திமுக யாருமே இருக்கக்கூடாது,
அஇஅதிமுக யாருமே இருக்கக்கூடாது. கரூரில் நுழைஞ்சா ஒட்டுமொத்த கரூரும் தாவேக்காவை கொண்டாடணும்னு விஜய் சார் நினைக்கிறார். அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் விஜயபாஸ்கர் வந்துட்டார். அவர் பெரிய அவருடைய ஆதரவில் கூட்டத்தை இணைஞ்சிட்டார் நேற்று. இப்போ அஇஅதிமுகவோட ரூட் கிளியர். அடுத்து யார் இருக்குது? திமுகவை சேர்ந்தவர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி நல்லதோ கெட்டதோ ஒரு பெரிய கட்டமைப்பை வச்சிருக்காரு. எந்த கட்சிக்கு போனாலும் ஜெயிக்கிற ஆளாகிறாரு. அது எப்படின்னு தெரியல. இப்போ அவரை எப்படி முடக்கலான்னா, இப்போ குதிரை பேரம் பேசி தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினான்னு சொல்லி ஊத்தாங்குற எம்எல்ஏ இளையராஜா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, யூடியூபர் உட்பட. அந்த 4 பேர் கை காட்டுறது யாரு? செந்தில் பாலாஜியோடைய தம்பி அசோக் குமார். அவரை வந்து அப்பயும் தேடினாங்க, இப்பயும் தேடினுக்கிறாங்க. அவர் என்ன மாயாவியா என்னன்னு தெரியல, இப்படி தேடினுக்கிறாங்க அவரை, என்னன்னு தெரியல. அவர் வந்து அசோக் குமார் இயக்குனது செந்தில் பாலாஜி. இது எந்த அளவு உண்மையெல்லாம் நமக்கு தெரியாது. இதையெல்லாம் நெரேட்டிவ் பண்ணி விஜய் சார் கரூர் உள்ள போகிறதுக்குள்ள அசோக் குமாரையும் செந்தில் பாலாஜியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கரூர் ரூட்டு கிளியராக இருக்கும். எந்த இடத்துலையும் வேலையில் கிளியராக போனால் ஒட்டுமொத்த கரூரே தாவேக்காவை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆதவஜன் அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறாரு? கரூரில் 41 பேர் கொண்டது திமுக, அந்த பழி வாங்காமல் நான் விட மாட்டோம். அது வந்து சட்டசபையில் கூட விஜய் சார் சொன்னார். உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக 47 பேர்லாம் கொல்லுவீங்களாயா, இப்படிதான் அரசியல் பண்ணணும்னு எனக்கு தெரியாதியா அப்படின்னு கூட அவர் சொன்னார். உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ இதற்கான பாவத்தின் சம்பளம் மரணம் மாதிரி இதற்கான பிரச்சனைக்கு, இந்த பிரச்சனைக்கு உங்களை சும்மா விட மாட்டோம், இதற்கான தண்டனை உங்களுக்கு மக்கள் அளிப்பார்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தராக கைது செய்யப்படுவார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, கைது செய்கிற வேலையை ஓரமாக வச்சுக்கோங்க, மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. அதுக்கு தானே உங்களை தேர்ந்தெடுத்தோம். வந்து 45 நாளாக வந்துட்டு நீங்கள் வந்து மாவு மட்டும் ஆடிட்டு இருக்கீங்களே. ஒரு கட்சியில் வந்து ஒவ்வொருத்தரும் சனிக்கிழமை சேர்க்கறதா அவங்க வேலையா? எங்களுக்கு என்ன பண்ணீங்க? மின்வெட்டு என்னாச்சு? விவசாயியோடைய முழு கடனை ரத்து பண்ணுற நீங்கள் என்னாச்சு? தங்க மோதிரம் தர நீங்கள் என்னாச்சு? தாலிக்கு தங்க என்னாச்சு? சிலிண்டர் ஃப்ரீயாக தர என்னாச்சு? வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 தர நீங்கள் என்னாச்சு? 2500 ரூபா உரிமை தொகை என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். தாவி வரவங்களே சனிக்கிழமை கட்சியில் சேர்த்து அவங்க பின்னாடியே போவோம், திமுக காரனை அரெஸ்ட் பண்ணுவோன்றது ஆரோக்கியமான அரசியல் விளையாட்டு கிடையாது. எங்களுக்கு வேண்டியது நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, உதயநிதி அரெஸ்ட் பண்ணுங்க. அதனால எங்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. எங்களுக்கு தடையில்லாத கரண்ட் வேணும். நிம்மதியான காலையில் எந்திரிச்சா கரெக்டாக குழாயை திறந்தா தண்ணி வேணும். கரெக்டாக ரேஷன் பொருட்கள் எனக்கு வேணும். கரெக்டாக வந்து மாதம் கணக்கீடு பட்டி கரண்ட் பில்லை கம்மி பண்ணணும். நீங்கள் சொன்ன இலவச திட்டங்களை எவ்வளோ சீக்கிரம் அமுல்படுத்தணுமோ அமுல்படுத்தணும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.